அத்வானி, அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் உள்ளிட்டோருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. கலை, கல்வி, இலக்கியம், அறிவியல், தொழில், விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவையாற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. வழக்கமாக குடியரசு தினத்தன்று விருதுகளை பெறுபவோர் பட்டியல் வெளியாகும். 2015ஆம் ஆண்டு பத்ம விருதுகளை பெறப்போகும் சில பிரபலங்களின் பெயர்கள் தெரிய வந்துள்ளது. பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான அத்வானி, நடிகர்கள் திலீப் குமார், அமிதாப் பச்சன் போன்றோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்ம பூஷன் விருதை ஏற்கனவே பெற்றுள்ள நடிகர் ரஜினிகாந்துக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்படலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்த யோகா குரு பாபா ராம்தேவ், உலக மல்யுத்த சாம்பியன் சுஷில் குமார், பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஆகியோருக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்படலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. பாரதிய ஜனதாவின் தேர்தல் பிரச்சார வியூகத்தை உருவாக்கிய விளம்பர ஆலோசகரும் கவிஞருமான பிரசூன் ஜோஷி, வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கர் ஆகியோருக்கும் பத்ம விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனாலும் பத்ம விருதுகளுக்கான இறுதி பட்டியலை பிரதமர் அலுவலகம் ஜனவரி 25ஆம் தேதியன்று அறிவிக்கும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னாவுக்கு அடுத்தபடியாக சிறப்புமிக்க விருதுகளாக பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் கருதப்படுகின்றன.